Good morning children. இன்னைக்கு நம்ம புது சாப்டர் ட்ரையல் பேலன்ஸ். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனாக என்னன்னு பார்த்தோம். டிரான்சாக்ஷன் எப்படி ஜேர்னலில் எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். ஜேர்னலுக்கு அப்புறம் ஜேர்னல்லேருந்து எப்படி லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ், இருப்பு ஆய்வு. இது வந்து பார்த்தோன்னே உடனே ஒரு இமீடியட்டாக அவசரமாக ஒன்று தேவையாக இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் தேவையாக இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த லெட்ஜர் பேலன்ஸ்லேருந்து ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன் பாருங்க, trial balance is a statement containing the debit and credit balances of all ledger accounts on a particular date. ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து பேரேட்டின் இருக்கக்கூடிய பற்றிருப்பு வரவிருப்பு அந்த பேலன்ஸை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு அறிக்கை. It is arranged in the form of debit and credit columns placed side by side and prepared with the object of checking the arithmetical accuracy of entries made in the books of accounts and to facilitate preparation of financial statements. இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா, நம்ம ஜேர்னல் மாதிரியே தான், ஒரே சைடில் தான் டெபிட் கிரெடிட்டா அது மட்டும் இருக்கும். இதில் டேட்டு போட தேவையில்லை, நம்ம டேட்டுக்கு பதிலாக சீரியல் நம்பர் இருக்கும். தென் நடுவில் பர்டிகுலர்ஸில் வந்து அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன அக்கௌண்ட்டை போட்டிருக்கோமோ அந்த அக்கௌண்ட் நேம் இருக்கும். தென் டெபிட் கிரெடிட்னு இருக்கும். அந்த டெபிட் பேலன்ஸு கிரெடிட் பேலன்ஸ் நம்ம அதில் கரெக்டாக எழுதணும். இது எதுக்காக சைட் பை சைடு அப்படியே தான் எழுதணும். இது எதுக்காக இதில் வந்து ஒரு பேலன்ஸ், இப்போ நம்ம ஜேர்னலில் பார்த்தோம்னா டெபிட் கிரெடிட் ரெண்டுமே போடுவோம்ல, அப்படி போடக்கூடாது. இது இப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னா லெட்ஜரில் அது எந்த பேலன்ஸில் இருக்குது, டெபிட் பேலன்ஸில் இருக்கா கிரெடிட் பேலன்ஸில் இருக்கா, அப்போ அங்கே போடணும். ஓகே, ஒரு சைடில் மட்டும்தான் போடணும். இது வந்து எதுக்காக இது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்ன நோக்கம் அப்படின்னா, த ஆப்ஜெக்ட் ஆஃப் செக்கிங் த அரித்மேட்டிக்கல் அக்யூரசி. அது கரெக்டாக எடுத்து ஜேர்னல்லேருந்து லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறப்ப நம்பர்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோமா, ஏன்னா இது கரெக்டாக இருந்தால் தான் ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகும். இல்லைன்னா ட்ரையல் பேலன்ஸ் டெபிட் கிரெடிட் வந்து டேலி ஆகாது. அப்போ டேலி ஆகலைனாவே நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். Then the fundamental principle of the double entry system of bookkeeping is that every debit has a corresponding and equal credit and vice versa. நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், ஒவ்வொரு பற்றுத்தன்மைக்கும் சரியான வரவுத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது. அதேமாதிரி ஒரு டெபிட் பேலன்ஸ் ஒரு 50,000 நம்ம போடுறோம்னா அதுக்கான கிரெடிட் பேலன்ஸும் இருக்கும் அந்த ஜேர்னலில். அப்போ டெபிட்டில் போடுறப்ப அந்த டெபிட் லெட்ஜர் போடுறப்ப டெபிட்லேயும் அந்த 50,000 வந்திருக்கும், கிரெடிட்டில் இருக்கிற அக்கௌண்ட் போடுறப்ப கிரெடிட்டில் அது வந்திருக்கணும். அப்போ அது ரெண்டுமே டேலி தான் ஆகணும். அதனால் இது வந்து புக்கு டபுள் இன்ட்ரெஸ்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். Therefore, the total of the debit balances must be equal to the total of the credit balances. When such an agreement between the total of all debit balances and the total of all credit balances take place, if it offers an immediate and apparent proof of arithmetical accuracy of the bookkeeping work on a particular day. அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் எடுத்து நம்ம எல்லா அக்கௌண்ட்டு லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இருக்கிற டெபிட் பேலன்ஸ்லாம் டெபிட் சைட்லையும் கிரெடிட்லேயும் கிரெடிட் காலம்லையும் போட்டு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்கிறது சரின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Yeah. At the same time, it should not be taken as the conclusive proof of arithmetical accuracy, as certain errors such as error of principle, compensating errors, and complete omission of a transaction are not disclosed by the trial balance. ஆனாலும் இதை வந்து நம்ம ஒரு ஃபைனல் இதாக நம்ம எடுத்துக்க முடியாது. ப்ரூஃப் ஆஃப் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி அப்படின்னு ஃபுல்லாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா சில சமயம் சில எரர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பிழைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு என்ட்ரிவே நம்ம போடாமல் விட்டுட்டோம், டெபிட்டும் போடலை கிரெடிட்டும் போடலை அப்படிங்கிறப்ப அந்த என்ட்ரியே நம்மளுக்கு காமிக்காது இல்லையா, அப்போ அது தப்பு. ஒரு என்ட்ரியே நம்ம வந்து போடலை ஜேர்னலில். இப்போ ஜேர்னலில் போட்டிருந்தா தான் லெட்ஜரில் வந்திருக்கும், லெட்ஜர் வந்திருந்தா தான் ட்ரையல் பேலன்ஸ் வரும். அந்த ஒரு என்ட்ரியே நடந்த மாதிரியே காமிக்கல, ஆனால் அது நடந்திருக்கு. அப்போ அது மிஸ் ஆகிருக்குல்ல அந்த இடத்துல, அது தப்பு. ஆனால் அந்த ட்ரையல் பேலன்ஸில் அது தெரியாது நம்மளுக்கு. ரெண்டு டேலி ஆயிடுச்சுன்னா பக்கெட்டாக இருக்குன்னு நினச்சிக்குவோம், ஆனால் இதுதான் வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. Though the trial balance can be prepared on any day at the end of the month or quarter etc., it is normally prepared at the end of the accounting period. இது வந்து எப்போ வேணால் ஒரு மந்த்து
ஒவ்வொரு மாத கடைசியிலையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி பண்ணலாம். ஆனால் ஜென்ரலாக எப்படி பண்ணுறாங்க நார்மலாக அப்படின்னு பார்த்தோன்னா, எண்ட் ஆஃப் த அக்கவுண்டிங் பீரியட், அந்த கணக்காண்டின் இறுதியில் தான் தயாரிக்கிறாங்க. த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் த தேர்ட் ஸ்டெப் இன் த அக்கவுண்டிங் ப்ராசஸ். இது வந்து 3வது படியாக இருக்குது. த ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ரெக்கார்டிங் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இன் சப்சிடரி புக்ஸ் ஆர் ஜேர்னல். என்னது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு? டிரான்சாக்ஷன் இருந்து ஜேர்னலில் எழுதுறது. செகண்ட் ஸ்டெப் இஸ் ப்ரிப்பேரிங் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். ஜேர்னல்ல இருந்து லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணுறது. அண்ட் த பேசிஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ் ஆர் ஜேர்னலை பேஸ் பண்ணி லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறது. இப்போ லெட்ஜர் பேலன்ஸ் எடுத்து ட்ரையல் பேலன்ஸில் பண்ணுறது தான் இதுதான் தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறோம். the need for preparing trial balance. இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரையல் பேலன்ஸ் ஹெல்ப்ஸ் டு செக் த arithmetical accuracy of entries made in the accounting records. நம்ம பதிவேடுகளில் பதிவு செஞ்சுருக்கிற எல்லா இதுவும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணலாம். ட்ரையல் பேலன்ஸ் சர்வ்ஸ் as a lubricant for the smooth movement and completion of the accounting cycle because it is with the help of the trial balance that discrepancies in the bookkeeping work are detected. இது வந்து எதுக்கு, இது ஒரு லூப்ரிகேண்ட். ஒரு வந்து இப்போ ஒரு மெஷின் ஓடலைன்னா அதில் எண்ணெய் ஊற்றுவோம்ல, கொஞ்சம் ஆயில் ஊற்றினோம்னா அது நல்லா ஸ்மூத்தாக போகும்ல, அது மாதிரி தான் இது. ஏன்னா ஜேர்னலும் லெட்ஜரும் அதையே கரெக்ட் பண்ணிட்டோன்னா, ஆரம்பத்திலேயே கரெக்ட் பண்ணிட்டோன்னா பின்னாடி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறப்ப நம்மளுக்கு எந்த தப்பும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக சரி பண்ணுற ஒரு இதாக தான் இதை நம்ம ஸ்மூத் மூமெண்ட்டாக அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயாரிக்கிறது தான் ட்ரையல் பேலன்ஸ். ஏன்னா இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கேயே ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அங்கேயே கரெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறப்ப நம்மளுக்கு அந்த தப்பு கண்டினியூ ஆகாமல் இருக்கும். இஃப் தீஸ் டிஸ்கிரிபன்சிஸ் ஆர் நாட் டிடெக்டட் and set right, the cycle cannot be completed properly. அந்த இடத்துல இப்போ ட்ரையல் பேலன்ஸ் இருக்கிறப்ப அந்த சைக்கிள், நம்மள அக்கௌண்டிங் சைக்கிள் தெரியும். அப்போ அந்த 3வது ஸ்டெப்பில் நம்ம சரி பண்ணிக்கல அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து கரெக்டாக இருக்காது. The trial balance helps in discovering errors which may have been committed in the accounting records. Trial balance வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா டிஸ்கவரிங் எரர்ஸ். எந்த ரெக்கார்ட்ஸில், அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் பிழைகள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்கு. However, in computerized accounting system, once the transactions are recorded in the journals, all the other records are made simultaneously. இப்போ மேனுவலாக நம்ம எழுதுகிறப்ப வந்து மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜேர்னலில் எழுதுகிறோம், ஒரு நம்பர் கூட மாற்றி போடலாம், அதை எடுத்து லெட்ஜரில் எடுத்துகிறப்ப டெபிட்டில் எழுதுறதுக்கு பதிலாக கிரெடிட்டில் எழுதிடலாம். அப்படி மேனுவலாக செய்கிறப்ப தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து ஜேர்னலில் என்டர் பண்ணிட்டோன்னா அதே அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அதே என்ட்ரு ஆகிக்குது. அதாவது லெட்ஜரில் போஸ்ட் ஆகிக்கிறது, ட்ரையல் பேலன்ஸில் அண்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எந்த இடத்துல அது போடணுமோ அங்கே போய் அதே செட் ஆயிரும். Hence, arithmetic errors and errors in posting the entries from journal to ledger and further will not occur in computerized accounting. அதனால் இந்த computerized accounting அப்படின்னு பார்க்குறப்ப அதில் வந்து தவறுகள் ஏற்படுறது கம்மியாகுது. ஓகே. Then definition of trial balance. A trial balance is a statement, இது ஒரு அறிக்கை, prepared with the debit and credit balance of the ledger accounts to test the arithmetical accuracy of the books. அந்த கணக்கேடுகளில் இருக்க பதிவு செய்யப்பட்ட ஜேர்னல், அதாவது குறிப்பேடு பேரேட்டில் இருக்கக்கூடிய அந்த டெபிட் வரவுத்தன்மை எடுத்து அந்த வரவுத்தன்மை எடுத்து நம்ம வந்து அரித்மெட்டிக்கல் அக்யூரசி அதில் வந்து சரியாக எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தயாரிக்கப்படக்கூடிய ஒரு அறிக்கை தான் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்படின்னு ஜேஆர் பேட்லி பாய் அவர்கள் வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன், அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், இது வந்து நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம நீட் ட்ரையல் பேலன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், எதுக்காக ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் அதனோட டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். ஓகே, நாளைக்கு நம்ம ஃபியூச்சர்ஸும் அப்ஜெக்டிவ்ஸும் நாளைக்கு பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.